வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தாமத திருமணமும் தடையும் பிரிவும். அதாவது தாமத திருமணத்திற்கும் தடைக்கும் பிரிவுக்கும் நிறைய காரணிகள் இருந்தாலும் இன்று நாம் ஒரு 3 காரணிகளை பார்க்கிறோம். முதலாவதாக குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் என்பது, அதாவது லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 2வது இடம். இரண்டாவதாக கலத்திரஸ்தானம் 7வது இடம். இந்த 2, 7 இந்த இரு ஸ்தானங்களில் முதல் காரணி என்னென்னா 2ல் ராகு 8ல் கேது. இன்னொரு காரணி என்னென்னா 2ல் கேது 8ல் ராகு. இன்னொரு காரணி என்னென்னா 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ மாந்தி அல்லது சனி பகவான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை தடை தாமதத்துக்கு உட்பட்டது தான் முதல் பாயிண்ட்டு. இதில் ராகு திசை 18 வருஷம், கேது திசை 7 வருஷம், சனி திசை 19 வருஷம். சரி, தடை தாமதத்துக்கு உட்பட்டது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாலிப வயதில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தசை ஆரம்பிக்குது, வந்துருச்சு. அப்போ 18 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா, அல்லது 19 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்போ இதுக்கு என்ன ஒரு மாறுதல் பண்ணுனா இந்த தடையும் பிரிவும் வராதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ராகு தசை நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு வரன் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்க்குறது இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். பிரிவினை அப்படிங்கிறது அங்கே வராது. அதாவது மேரேஜ் ஆகிட்டா அவங்க கடல் கடந்து வாழ்க்கை நடத்த போகணும். அப்படி சரி எல்லா பெண்களுக்கும் வெளிநாட்டு வரன் பார்க்க முடியுமா, அமையுமானா அது சாத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, அவங்க இருக்கக்கூடிய தொலைவிலிருந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அதாவது என் பொண்ணு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழ்நாட்டில் இருக்கோன்னா அவங்க ஆந்திரா பார்டரில் இருப்பாங்க, வர்றதுக்கே கஷ்டங்க, ஒரு 3 மணி நேரம் ட்ராவல், 4 மணி நேரம் ட்ராவல், வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவாங்க, 5 நாளைக்கு தான் இருப்பாங்க, 10 நாளைக்கு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணலாம். ஒன்று. ஒரு ஆணாக இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்னா வெளிநாட்டில் தான் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கே போய் செட்டில் பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வேறு ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு நிலை ராகு திசை நடப்பில் வந்தாலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஊர் விட்டு ஊர் போய் அவங்க அவங்களுடைய குடியிருப்பை அமைச்சிக்கிட்டு அங்கேருந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில் பிரிவினைகளும் முறிவுகளும் வராது. அதே போல் பிரிவினையும் முறிவும் வருமா, அது எப்படி வரும், ஏன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு திசை நடப்பில் இருந்தாலும் சரி, கேது திசை நடப்பில் இருந்தாலும் சரி, அல்லது சனி திசை நடப்பில் இருந்து 2-7 சனி சம்மந்தப்பட்டாலும் சரி, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிவினைகளும் வந்துடும். பொதுவாக ராகு கேது திசைகள் கேது திசை திருமண வாழ்க்கையில் நாட்டம் குறைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு. ராகு திசையில் பண்ணுற திருமணம் என்னென்னா பண்ணும்போது இருக்கக்கூடிய ஆர்வம் நாளடைவில் வேறு ஒரு தொடர்பு ஏற்படுறதுனால ஆர்வம் குறைவு அப்படிங்கிறது. சனி திசையில் ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டிப்ரெஷன், ஒரு பல காரணிகள், அதாவது கடன், நோய், அந்த மாதிரி வேறு ஏதாவது சம்திங் பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தத்தால் அந்த வாழ்க்கையில் ஆர்வம் காட்ட முடியாத சூழ்நிலை, சின்ன பிரச்சனைகளை பெருசாக மாறி பிரிவினைகள். ஸோ இதுதான் பிரிவினை வருவதற்கு பொதுவான காரணியாக அமையுங்க. சரி, நான் ராகு கேது தசைக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணும் பொழுது வெளிநாட்டு வரன், தூரத்து வரன் அமைக்கும் பொழுது பிரிவினைகள் குறைப்பதற்கு வாய்ப்பு நிறையா ஏற்படும்னு. சரி, சனி தசை நடப்பில் வந்துடுது, அல்லது சனி 2ல் 7ல் இருக்கார், மாந்தி 2ல் 7ல் ஏதோ ஒன்றில் இருக்கார், அப்போ மேரேஜ் லேட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி தசையில் இருந்தாலுமே சரி, அல்லது சனி பகவான் 2-7ஓட சம்மந்தப்பட்டாலுமே சரி, அவங்க லவ் மேரேஜோ அரேஞ்ச்டு மேரேஜோ லேட் மேரேஜோ எந்த மேரேஜ் பண்ணாலும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தோடு தான் அவங்க லைஃப் நகரும். அப்போ சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் மட்டுமே அவங்களுக்கு லைஃப் ஓரளவுக்கு நல்லா போகும், நல்லா அமைச்சிக்க முடியும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பெருசு பண்ணி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கைக்குள்ளே நிலைக்கவே முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பண்ணதே லேட் மேரேஜுங்க, எந்த சாட்டிஸ்ஃபைடும் இல்லாத லைஃப், ஸோ நான் அதை குவிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் அதிலேருந்து. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் தான் அதுக்கு மெயின் காரணம். பொதுவாகவே சனி 2ல் 7ல் இருந்தாருன்னா நிறையா பேர் மேரேஜே 35, 36 அந்த வரைக்குமே கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. ஈவன் மாந்தி 2லையும் 7லையும் இருந்தாலும் இதே நிலமை தான் கொடுப்பாரு.
சீக்கிரமாக மேரேஜுங்கிறது நடக்காது. ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 50 ஜாதகம் 100 ஜாதகம் நம்மக்கிட்டயே அந்த மாதிரி பார்த்த நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போவும் கூட நம்மளுக்கு பார்த்துட்ருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்து 2/7 சனியோ மாந்தி பகவானோ இருக்கும் பொழுது நடக்குது. அப்போ என்னென்னா, முறையாக சனி பகவானுக்குரிய அர்ச்சனைகளோ பரிகாரங்களோ ஏதோ ஒன்று நீங்கள் மேற்கொண்டு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 2/7 ராகு, கேது, சனி, மாந்தி இந்த 4 பேரில் யார் இருந்தாலுமே திருமண வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதிக்கு போகிறதுங்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.